டாஸ்மாகில் 40,000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ள திமுக ஆட்சியை மக்கள் விரைவில் வீட்டிற்கு அனுப்புவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரின் மீது பாலியல் வன்கொடுமை தொடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் நிறுவனம் மூலம் 1000 கோடியில் தொடங்கி 40,000 கோடி ரூபாய் வரை கொள்ளையடித்த திமுக ஆட்சியை மக்கள் விரைவில் அகற்றுவார்கள் எனவும் விமர்சித்தார். 1000 கோடியிலிருந்து 40,000 கோடின்னு சொன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல 1,75,000 கோடி அடிச்சீங்களே, அப்போ இந்த மக்கள் எப்படி உங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அதே போல 40,000 கோடியிலே டாஸ்மாக் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஆரணி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே